Hi viewers, welcome back to STEM Guru. நான் உங்க கிஞ்ச். இன்னைக்கு இந்த வீடியோல ரீசெண்ட் டேஸ்ல ட்ரெண்டிங்கா இருந்த டூன் ஆப் அல்லது கார்ட்டூன் இமேஜை எப்படி நீங்களே கிரியேட் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ இந்த டூன் ஆப் எடிட்டிங் அல்லது மினியேச்சர் எடிட்டிங்கில் நமக்கு தேவையான அப்ளிகேஷன் பிக்சார்ட் தான். ஸோ அதை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. பிக்சார்ட் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த ஃபோட்டோ எடிட்டிங்க்கு உங்கள்கிட்ட எந்த பிக்சரை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சரை கேலரியிலேருந்து பிக்சார்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த பிக்சர் தான் மினியேச்சருக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கறது இந்த பிக்சர் பிக்சார்ட்டில் இம்போர்ட் ஆகியிருக்கு. முதலாவதாக செய்ய வேண்டியது, உங்கள் ஃபேஸ்க்கு ஃபில்டர் ஆட் பண்ணணும். நான் இந்த மினியேச்சர் எடிட்டிங்காக மெஜிக்ங்கிற ஃபில்டரில் அண்டெத்ங்கிற ஃபில்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்க எழுது அண்டெத்ங்கிற ஆப்ஷன் ஃபோட்டோவுக்கு அப்ளை ஆகியிருக்கு. ஸோ இந்த ஃபில்டரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது எப்படின்னா, அண்டெத்துன்னு இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃபேட் ஆப்ஷன் வருது. ஸோ இதில் உங்களால் குறைச்சிக்கலும். நீங்கள் பண்ண போகிற மினியேச்சருக்கு இது எவ்வளவு பொருந்ததோ, இது எந்த அளவுக்கு சரியாக இருக்குமோ அந்த அளவை வச்சு ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, இதில் உள்ள பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நான் கூகுளை ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ்னு சர்ச் பண்ணி என்னோடய இமேஜில் உள்ள பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்க்க எழுது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகியிருக்கு. இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செய்ய இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற மினியேச்சர் கார்ட்டூன் பிக்கை பிக்சார்ட்டுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ நான் இப்போ இங்கே பிக்சார்ட்டுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதில் ஹெட் ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தலையை அந்த உடம்போட எட் பண்ண போகிறோம். இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இங்கே என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படினா கொலையா? கொலை அல்ல, கலை. கொலை எப்படி பண்ணா கலையாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். ஸோ இந்த இமேஜில் உள்ள தலையை மினியேச்சர் உடம்புக்கு செட் ஆகுற மாதிரி ஜூம் இன் அல்லது ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓரளவு செட் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக மேலே உள்ள ரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணி நமக்கு எந்த பாட்டெலாம் தேவையில்லையோ அந்த பாட்டெல்லாம் அழிக்க முடியும். ஸோ நான் இப்போ தலையை மட்டும் வச்சு மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கணக்காக உங்கள் தலையை அந்த உடம்புக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபோட்டோ ரெடி ஆகிருச்சு. இப்போ ஜூம் பண்ணி நம்ம ஃபேஸை பார்த்தோம்னா கழுத்துக்கும் ஃபேஸுக்கும் இடையில பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம ட்ராங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ட்ராவை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கலர் செலக்ட் பண்ணணும். இதுக்காக கலருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மேலே கத்தி மாதிரி இருக்க ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜில் உள்ள கலரை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கழுத்தில் உள்ள கலரை நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண பார்க்குறேன். அடுத்தது ப்ரஷ் சைஸை குறைச்சிக்கோங்க. ஒருவேளை பெருசாக இருந்தால் தலைமுடி எல்லாம் சேர்ந்து அழிய பார்க்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரஷ் சைஸை குறைச்சிக்கலாம். அடுத்தது இந்த கலர் ஹார்ட்னஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒப்போசிட்டிங்கிற ஆப்ஷனில். உங்களுக்கு பார்க்கறது இப்படி கலர் கொடுக்குறது. ஒருவேளை இந்த கலர் உங்களுக்கு செட்டிஸ் இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் உள்ள கலரை செலக்ட் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ இந்த கலர் அப்ளை பண்ணும்போது மிக கவனமாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் தலைமுடி கண்ணெல்லாம் மறைய பார்க்கும். உங்கள் முகத்தில் உள்ள சுருக்கங்களை மட்டுமே இந்த கலர் மூலம் அழிச்சிங்கன்னா ஓகேயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்லாம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கு பிறகு மேலே ஓகேயை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் மினியேச்சர் இமேஜ் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த மினியேச்சர் டவுன்லோட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் தானில் உங்களுக்கு தேவையான இமேஜையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன்.
நீங்கள் இந்த மாதிரி எதுவும் கார்ட்டூன் இமேஜை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ட்ரா ஆப்ஷனில் பேக்ரவுண்டில் உள்ள கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலரை யூஸ் பண்ணி இந்த கார்ட்டூன் இமேஜில் உள்ள தலையை மட்டும் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் கூகுளில் போய் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் பிக்சார்ட்லேருந்தும் ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் இது அவ்வளோ அக்யூரஸியாக இருக்காது. அது எப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் யூஸ் பண்ண போகிற மினியேச்சர் இமேஜை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ஹெட் ஃபோட்டோவில் நீங்கள் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இமேஜை எட் பண்ணிக்கோங்க. இமேஜை இன்புட் பண்ண உடனே உங்களுக்கு மேலே ரேசர் ஐக்கன் இருக்குது. அந்த ரேசர் ஐக்கன் மூலம் உங்களால் இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் இது மூலம் ரிமூவ் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக உங்கள் தலைமுடியோடு உள்ள பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவர் மூலம் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா இலகுவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.